வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் மட்டன் சுக்கா. ஒரு டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் சுக்கா வீட்லயே எப்படி ஈஸியா செய்யறதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். 18th ஸ்டெப் மட்டன் ஸ்டாக். இது நம்ம அம்மோக்கியோ கபன்பெரு மார்க்கெட்ல இருக்கு. இங்கே தான் நான் யூஸ்வலா மட்டன் வாங்குவேன். இங்கே ப்ரீமியம் குவாலிட்டி மட்டன் நல்ல ரீசனபிள் ப்ரைஸ்ல தராங்க. அந்த அண்ணன்கிட்ட சொன்னீங்கன்னா நம்மளுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி தருவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 500 கிராம் போன்லெஸ் மட்டன் சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மட்டனை உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு தண்ணியில் அலசி கழுவி எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் நல்லா வேகணும், அதுக்காக 200 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட அரை ஸ்பூன் உப்பு. இதெல்லாம் போட்டதும் குக்கர் மூடி விசில் போட்டு ஒரு 10 to 12 விசில் அடிக்கிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அது பேரலெல்லாம் வேகட்டும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 10 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். இது கூட 2 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு இது கூட ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு கப் சின்ன வெங்காயம், ஒரு 30 சின்ன வெங்காயம் பீஸ் இருக்கிற மாதிரி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நல்லா சின்னதாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. 3 to 4 நிமிஷம் கழிச்சு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்குனது இது கூட ஆட் பண்ணி அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடியெலாம் ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்படியோ ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். அப்பப்போ தேவைப்படும் போது அடிப்பிடிக்காம இருக்க கிண்டி விட்டுக்குங்க. அது குக் ஆகட்டும். நம்ம மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். குக்கர்ல இருந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. மட்டனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மசாலா கூட மட்டன் வேக வச்ச தண்ணியை மட்டும் ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி மட்டன் ஸ்டாக் ஆட் பண்ணி அந்த மசாலா கூட குக் பண்ணும்போது அந்த மட்டனோட டேஸ்ட் நல்லா அந்த மசாலாவில் ஊறி நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு அந்த தண்ணிலாம் எவாப்ரேட் ஆகி ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வரும், எண்ணெய்லாம் பிரிஞ்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச மட்டனை இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விடுங்க. மட்டன் ஆல்ரெடி வேக வச்சதால இதில் ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மட்டன் ஸ்டாக் ஆட் பண்ணி ஏற்கனவே மசாலா கூட குக் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இது கூட கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி கிள்ளி போடுறதால அந்த கருவேப்பிலையோட மனம் அந்த மசாலாவில் நல்லா போய் சேரும். கருவேப்பிலை ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்குலாம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க மல்லி இலையை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மட்டன் சுக்கா ரெடி.
ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் சுக்கா எப்படி சிம்பிளா ஈஸியா வீட்லயே செய்யறதுன்னு இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு சண்டே ஸ்பெஷல் டிஷ்ஷா உங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் இதை செஞ்சு கொடுத்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.